கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 பேதுரு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பேதுரு என்கிற அப்போஸ்தலன் காலத்தில் முதல் நூற்றாண்டிலே அவர் சபைக்கு எழுதின நிருபத்தில் பாருங்கள், இவ்விதமாய் சொல்லுகிறார், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அவருடைய வருகைக்கு பிறகு நடக்கிற 1000 வருட அரசாட்சி, அடுத்தது பூமியிலே பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் விரோதமாய் நடக்கிற யுத்தங்கள், அடுத்ததாக நரகம், அந்த நரகத்தில் பாதாளமும் அழிவும் மரணமும் தள்ளுண்டு போகிற காரியங்கள், இது எல்லா சம்பவம் நடந்து முடித்த பிறகு நம்ம இப்பொழுது இருக்கிற அந்த பூமி அப்படி ஒரு பூமியும் வானமும் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு ஒளிஞ்சு போயிருமா, எங்கே போகும்னு தெரியாது. அதுக்கு பிறகு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார். இதுவரை நாம் காத்திருக்கிறோம் என்று பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார். நான் சிறு பிள்ளையாக இருக்கிற காலத்தில் அநேகம் தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து, நித்திய நியாய தீர்ப்பை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, மீண்டும் தேவன் உண்டாக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு 30-40 ஆண்டுகளாக பார்க்கிறேன், எந்த ஊழியக்காரர்களும் புதிய வானம் புதிய பூமியை குறித்து பிரசங்கிக்கிறதே இல்லை. எல்லாம் கண்ணீரை துடைப்பார், காலை சுகமாக்குவார், உனக்கு வீடு கட்டி தருவார். பாருங்க, பைத்தியக்காரத்தனத்தை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள திணித்து விட்டார்கள். இன்றைக்கு ஒரு புதிய அரசு உண்டாயிருக்கு தமிழ்நாட்டில், எல்லாரும் பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்தீங்களா? அதே போல தான் இந்த நாட்களில் வேதத்தை போதிக்காதபடிக்கு பலர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறதை பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் விசுவாசி, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், அப்படித்தானே? இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, மனம் திரும்பணுமா வேண்டாமா? ஐயா, நான் மனம் திரும்பிட்டேன். சரி, மனம் திரும்பின பிறகு விசுவாசம் உள்ளவர்களாக ஞானஸ்நானம் எடுக்கணுமா வேண்டாமா? ஐயா, நான் விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். சரி, அடுத்தது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ஐயா, நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். சரி, அப்போ அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுறீங்களா? அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிற ஜனங்கள் பாடல் வேளையிலே, ஆராதனை நேரத்திலே 4 அந்நிய பாஷை பேசுகிறீங்க. அதை தவிர்த்து கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவம் இருக்கா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? உணர்வுள்ள இருதயத்தை தருகிறாரா? நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் தனித்து இருக்கும் பொழுது தெய்வ பயத்தோடு பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்கன்னு உங்களை குறித்து சொல்ல முடியும். இல்லையா, நான் சபைக்கு வரும்போது நல்லா பாடி ஆராதித்து அந்நிய பாஷை பேசுவேன், ஆனால் சபையிலேருந்து வெளியே போன பிறகு திருட்டுத்தனமாக செல்ஃபோனில் வாட்ஸ்அப் சேட் பண்ணுவேன், திருட்டுத்தனமாக அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா வீடியோ கேம் விளாண்டுட்டு பைபிள் வாசிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சுற்றிட்டு இருப்பேன். இப்படி நீங்கள் உங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு சரியில்லை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சரியில்லை. இல்லை, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் விழுந்து வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ண முடியும் தெரியுமா? மறுபடியும் என் கண்ணை கழுவும், என் மூக்கை கழுவும், என் வாயை கழுவும். ஆண்டவரே, பாவம் செய்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, பாவம் செய்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, இப்படி தான் வாழ முடியும். பைபிளில் ஒரு பழைய பாட்டு உண்டு, இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம், ஒரு பழைய பாட்டு. இப்போ கவனிச்சு பாருங்க, இயேசுவின் வருகை குறித்து நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியுமா? எனக்கு வீடு கட்டித்தாரோன்னு பாரத்தோடு ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பானா? என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை செஞ்சு தாரோன்னு சொல்லி அதுக்காகவே ஜெபிக்கிற மனுஷன் சீக்கிரம் புதிய வானம் புதிய பூமி உண்டாகட்டும்னு எதிர்பார்த்துருப்பானா? பிரியமானவர்களே, உலகத்தில் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அதினதின் காலத்தில் அதினதின் கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நிச்சயமாக தருவார். நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்ந்து சாட்சியாக ஜீவித்து கொண்டிருந்தா, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா, உங்களுக்கு குறித்த காலத்தில் வீடு கட்டி தருவார், குறித்த காலத்தில் உங்களுக்கு பிள்ளைகளை தருவார், குறித்த காலத்தில் அந்த பிள்ளைகள் படித்து வேலைக்கு வருவார்கள், குறித்த காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது.
ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல், கர்த்தருக்குள் வாழாமல் இருக்கிற விசுவாசிகள் தான் வீட்டுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுறான், கடனுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுறான், பிள்ளைகளுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுறான், உலக ஆசீர்வாதத்துக்கே ஜெபம் பண்ணி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு ரிட்டையர்டான பிறகு பாருங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறான். ரிட்டையர்டான பிறகும் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சுமந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். பரலோக சிந்தையே இல்லை, புதிய பூமி வருங்கிற எண்ணமே இல்லை. நான் ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போனேன். அந்த சபை போதகர் ஏன்ட்ட சொல்கிறார், ஐயா எங்கள் ஜனங்கள்லாம் பாமர மக்கள்யா, சிட்டி சைடில் உள்ளவங்களை போல் அவங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பிரசங்கம் பண்ணிடாதீங்கன்னாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, இந்த சபை கட்டி எத்தனை வருஷம்னே? 13 வருஷம் ஆகுதுனார். இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் எத்தனை வருஷம் விசுவாசிகள்னே? 13 வருஷம் விசுவாசிகள்னாரு. அப்போ 13 வருஷமாக உங்கள் பிள்ளைகளை பால் குடிக்கிற குழந்தைகளாக தான் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்களா? 13 வருஷமாக அந்த பிள்ளைகள் வளரலையா? 13 வருஷமாக ஒரு பையன் 1ஆம் வகுப்பு படித்தான்னா அவன் என்னைக்கு படித்து வேலைக்கு போக? அப்போ உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் பரலோகத்துக்கு வர வேண்டாமா? அந்த பாஸ்டர் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்காரு. நல்லா கவனிச்சு பாருங்கள். நிறைய போதகர்கள் செய்கிற தப்பு என்னென்னா, விசுவாசி சபைக்கு வராமல் இருந்துடக்கூடாது. நீ சபைக்கு வந்துடணும், சபைக்கு வந்துடணும், சபைக்கு வந்துடணும், சபைக்கு வந்துடணும். கேட்டால் சபை தான் எடுத்துக்கொள்ளப்படுமா? சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபைங்கிறது என்னது? பில்டிங்கா? அப்படியா? பில்டிங்கா சபை? சபைன்னா என்னது? இன்றைக்கி டினாமினேஷன் இருக்கலாம், ஏஜி, சிஎஸ்ஐ, சிபிஎம், டிபிஎம், மாரணதா, இதுவா சபை? சபைன்னா ஒரு கூட்ட ஜனங்கள், காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். 10 பேர் கூடி ஆராதிச்சா அதுக்கு பேர் சபை. அப்போ 10 விசுவாசிகள் கூடுற இடம் தான் சபை. சபைங்கிறது பில்டிங் கிடையாது, டினாமினேஷன் கிடையாது. இப்போ இந்த விசுவாசிகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்காம, அவனை தேவனை அறிகிற அறிவில் வளர்க்காம, பரலோகம் உண்டு, மரணம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு, ஆண்டவருடைய வருகை உண்டு, ரகசிய வருகை உண்டு, உபத்திரவ காலம் உண்டு, இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாமல் அவனை குழந்தையாகவே வச்சு சபைக்கு வந்துரு, சபைக்கு வந்துரு, சபைக்கு வந்துரு. ஆமாம், அவன் குடிகாரனாக இருந்தாலும் சபைக்கு வந்துடணும், மனம் திரும்பாதவனாக இருந்தாலும் சபைக்கு வந்துடணும். சபைக்கு வந்துட்டு அன்றைக்கி போதகர்களுக்கு சந்தோஷமாயிரும். அவன் என்னைக்கு வளர சொல்லுங்கள், என்னைக்கு குணப்பட, என்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள. தானும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண வர ஊழியர்களையும் பிரசங்கம் பண்ணிடாதீங்க ஐயான்னு தடுக்காங்க. எனக்கு அன்பானவர்களை, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே பாருங்கள், புதிய வானமும் புதிய பூமியும் வர காத்திருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமா? நாளைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் பாவம் செய்ய மாட்டீங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க, தெய்வ பயத்தோடு இருப்பீங்க. இயேசு வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களே பாவத்தில் விழுந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எச்சரித்து புத்தி சொல்கிறேன். தயவு செய்து கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, காத்திருந்து ஊழியம் செய்யுங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் சபையாரும் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நீ தந்த சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், சபையை தருகிறேன், ஊழியர்களை தருகிறேன், போதகர்களை தருகிறேன். ஆண்டவரே, உமது வருகை குறித்து ஜனங்களுக்கு போதித்து உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிற விசுவாசிகளை உருவாக்கக்கூடியவர்களாய் மாற்று. தேவ கிருபை சமாதானம் உமது பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.